வணக்கம் மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு கிஸ் மீ அகைன் எபிசோட் 14 பார்ட் 2 கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட்டோட இந்த சீரீஸே இந்த இடத்துல முடியுது. எல்லாருமே இந்த சீரீஸை எப்போக்கா முடிப்பீங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த பார்ட்டோட இந்த சீரீஸையும் முடிச்சிடலாம். அண்ட் வித்தவுட் டிலே அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ப்ரீவியஸ் எபிசோட் எண்டில் நம்ம சன்னன் மார்க்கோடைய ஒரு க்யூட்டான சீனோட பார்ட் 1 எண்ட் பண்ணியிருந்தேன். பார்ட் 2 என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். பார்ட் 2வோட ஸ்டார்டிங்கில் டாக்டர் மேட்டை தான் காமிக்கிறோம். டாக்டர் பேட் கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. நீ சான்ஸை பார்க்குறதுக்காக தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க அப்படின்னா கண்டிப்பாக சான்ஸனும் அங்கே தான் இருப்பா. இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் அவகிட்ட உன்னோட லவ்வை நீ கன்ஃபஸ் பண்ணி தானே ஆகணும். அந்த நாள் ஏன் இந்த நாளாக இருக்கக்கூடாது? நீ அவளை பற்றி என்ன நினைக்கிற? உனக்கு அவளை பிடிச்சிருக்கா இல்லையா? அவள் மேலே உனக்கு என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நீ கன்ஃபஸ் பண்ணுறதுக்கு இந்த நாள் ஏன் சரியான நாளாக இருக்கக்கூடாது? இன்றைக்கே உன்னோட லவ்வை நீ கன்ஃபஸ் பண்ணிவிடு. இதுக்கப்புறமா யோசிக்காத. ஜஸ்ட் கோ ஃபார் இட் மேட் அப்படின்னு சொல்ல ஈவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்கிறான். இந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம சான்சோனையும் காமிக்கிறாங்க. 2 பேரும் ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. டாக்டர் மேட் உள்ளே வந்தனும் 2 பேருமே கொஞ்சம் ஆக்வர்டாக சைலண்ட் ஆகுறாங்க. நம்மளோட சோன் அவனை அவாய்ட் பண்ணுற மாதிரியே உங்கள் 2 பேருக்கும் நான் எதை சாப்பிட வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு ரூமை விட்டு வெளியில் போயிடுறா. டாக்டர் மேட் கிட்ட நம்ம சான்ஸ்வே டாக்டர் பேட் கிட்ட என்ன சொன்னாரோ அதையே தான் சொல்கிறா. நான் உங்ககிட்ட சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், இதுதான் சரியான நேரம். இதுக்கப்புறமும் நீங்கள் டிலே பண்ணாதீங்க. அவளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத அவகிட்ட ஓப்பனாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல நம்ம டாக்டர் மேட்டும் சரின்னு சொல்லிட்டு நம்ம சான்சோனை பார்க்குறதுக்காக ரூமை விட்டு வெளியில் போகிறாரு. இங்கே அப்படியே நம்ம சான்சோனை காமிக்கிறாங்க. நம்ம சான்சோன் தனியாக காரிடாரில் நடந்து போக டாக்டர் மேட் அவளை பின்னாடி இருந்து கூப்பிட்டுருக்காரு. நெல்லு சோன், நான் சொல்கிறத கேளு, நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா போ அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து நம்ம சான்சோனை கையை பிடிக்கிறாரு. நீங்கள் என்கிட்ட பேச என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல, நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய இருக்குது. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு சோன். ஆனால் இதை சொல்லாமல் இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணதுக்கு ஒரே ஒரு ரீசன், நீ எனக்கு பண்ண எல்லா விஷயத்தையும் என்னால் கொஞ்சம் ஏற்றுக்க முடியல. அது எல்லாத்தையும் ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு. அதனால தான் நான் இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன். நீ என்கிட்ட கன்ஃபஸ் பண்ணும்போது கூட நான் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்ததுக்கு ஒரே ஒரு காரணமும் அது மட்டும்தான். ஆனால் இப்போ என்னோடய ஃபீலிங்ஸில் நான் ரொம்பவே ஷுவராக இருக்கேன். எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட 2 கையும் பிடிச்சிக்கிட்டு அப்படியே அவளை கிஸ் பண்ணுறதுக்காக கிட்ட போகிறாரு. நம்மளோட சோன் டாக்டர் மேட் கிட்ட போதும் நம்ம 2 பேரும் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கோம், கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு சொல்ல இருக்குது. ஏன் இப்போ ஹாஸ்பிட்டலில் பார்த்து நான் பயப்படணும்? நான் உன்னை யூனிவர்சிட்டிலே கிஸ் பண்ணியிருக்கேன், இது என்ன பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பில்டப்பாக பேசுகிறாரு நம்மளோட சோன். அன்றைக்கி நீங்கள் என்னை கிஸ் பண்ணும்போது நீங்கள் உங்களோட கண்ட்ரோல்லே ஃபஸ்ட்டு கிடையாது. ஏதோ ஒரு கோபத்துலேயும் வேகத்துலேயும் கிஸ் பண்ணதெல்லாம் கிஸ் லிஸ்ட்டில் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்ல, யார் சொன்னால் நான் அவனுக்கு பண்ணும்போது வேணால் அது கோபத்துலேயும் வேகத்துலேயும் பண்ண மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து நானே அதை பற்றி யோசித்து பார்க்கும்போது தான் எனக்கே புரிஞ்சுது, ஒருத்தரை பிடிச்சிருந்தா மட்டும்தான் நமக்கு அவங்கள கிஸ் பண்ணணும்னு தோணும். பட் அப்படி இல்லாத போது கோபத்தில் வேகத்தில் எப்படி இருந்தாலும் அவங்க நம்ம கிஸ் பண்ண மாட்டோம், அது நமக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்ல நம்மளோட சோனம் பரவாயில்லையே உங்களுக்கு ரொமான்ஸ் எல்லாம் வருமா என்ன அப்படின்ற மாதிரி இவ பயங்கர டீஸியாக பேசிக்கிட்டே இருக்கா. இவ பாட்டுக்கு நடந்து போக இப்போ எங்கடி போகிற நீ அப்படின்னு சொல்லி கேட்க, வேணும்னா பின்னாடியே ஃபாலோ பண்ணி வாங்க அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு முன்னாடி நடந்து போயிட்டே இருக்கா. டாக்டர் மேட் இதுக்கப்புறம் உன் பின்னாடி இல்லை உன் கூடவே உன் கையை பிடிச்சிட்டு நடந்து வருவேன் அப்படின்னு சொல்ல நம்மளோட சோன் அப்படியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு இவ பாட்டுக்கு ஓடி போய் லிஃப்ட்டுக்கிட்டே நிற்கிறான். டாக்டர் மேட் பின்னாடி இருந்து ஓடி போய் நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் இருக்கோண்டி இங்கே என்ன ஓடி பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இவருடைய கையை டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. நம்ம சோன் டாக்டர் மேட் கிட்ட போதும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும், நீங்களும் ஒரு டாக்டர் தானே, கொஞ்சம் பார்த்து பிஹேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இது எங்கள் ஏரியாவில் யாரும் என்னை எதுவும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அட்வான்டேஜஸ் அண்ட் ஈஸியாக பேசிகிட்டு இருக்காரு. எங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாக இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. இங்கே அப்படியே நெக்ஸ்ட் சைன் டாக்டர் ஆரை காமிக்கிறாங்க. டாக்டர் ஆரோடைய கிளினிக்கில் இருக்காரு. ஆனால் அவரோட மொத்த கான்சன்ட்ரேஷன், அவருடைய ஹார்ட், அவரோட மைண்ட், அவருடைய மொத்த ஃபீலிங்ஸுமே நம்ம சான்வானை சுற்றி மட்டும்தான் இருக்குது. நம்ம சான்வானும் டாக்டர் ஆரோ இருக்கிற எல்லா ஃபோட்டோஸையும் அவர் பார்த்துட்ருக்காரு. ஒவ்வொரு ஃபோட்டோஸ்லேயும் அவ்வளோ அழகான க்யூட்டான நிறைய மெமரிஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அவங்க 2 பேரும் இருந்த அந்த ஸ்வீட்டான எவ்ரி செகண்ட்ஸையும் அவருக்கு ரிமெம்பர் பண்ணுது. ஒவ்வொரு செகண்ட்ஸ்லேருந்தும் அவரால் கெட் ஓவர் பண்ணவே முடியல. இங்கே நம்ம சான்வானை இழந்துருவோமோ அப்படிங்கிற அந்த பயமும், அவளை இழந்துடவே கூடாது அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராங்கான எண்ணம் மட்டும்தான் அவரோட மனசுக்குள்ளே அதிகமாகவே இருக்குது. இவர் அங்கேருந்து நேராக சான்வானை பார்க்கறதுக்காக போகிறாரு. அந்த ஷாப்புக்கு போயிட்டு அவளுக்காக கண்டினியூவாக கால் பண்ணுறாரு. வெயிட்டிங் ஏரியாவில் இருக்க ஒரு சோஃபாவில் உட்காந்து அவளுக்காக வெயிட் பண்ணிவிட்டு கால் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே இருட்டியும் போகுது. அதிலே படுத்து கொஞ்ச நேரம் தூங்கவும் செஞ்சிடுறாரு. அவ்வளோ நேரம் ஆகியுமே சான்வான் வரவும் இல்லை, இவரோட ஃபோனை பிக்கப் பண்ணவும் இல்லை. அந்த இடத்துல அவருக்காக ஒரு நோட் இருக்குது. இந்த நோட் யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் ஷாவோடையது. ஷா நம்ம டாக்டர் ஆருக்காக ஒரு நோட் எழுதியிருக்கான். என்ன நோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சான்வான் சான்சையை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்கான்.
வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இவன் அந்த நோட்டையும் பார்த்துட்டு திரும்பவும் சாண்ட்மேனுக்கு கால் பண்ணிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். எங்க அப்படியே நெக்ஸ்ட் சீன் நம்ம காவோட ரூமில் காமிக்கிறாங்க. பையன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்க பீட் அந்த இடத்துக்கு வரான். நம்மளோட பீட்டை பார்த்த உடனே காவ் செமையாக ஷாக் ஆகிட்டு, டே இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா, அதுவும் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி கேட்க, நேற்று நீ எனக்கு சொல்லி கொடுத்தல, அது எதுவுமே என் மண்டைக்கு ஏறலை. நீ எங்கன்னு உங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், அவங்க தான் எங்கே இருக்கேன்னு சொன்னாங்க, அதான் உன்னை பார்க்கலான்னு ரூமுக்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் அவனோட டிஷர்ட்டை வச்சு அவனை மறைச்சிக்கிறான். நம்மளோட பீட்டி, இப்போ எதுக்கு நீ அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்துட்டேனே, நம்ம 2 பேர் தான் அந்த ஸ்டேஜெல்லாம் க்ராஸ் பண்ணி வந்துட்டோமே, இப்போ எதுக்குடா மறைச்சி என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனை செமையாக டீஸ் பண்ணுறான். நம்ம பையனுக்கு ஒரே டவுட்டு, இவன் பகல்லே படிக்க மாட்டான், இவன் எங்கே ராத்திரியில் படிக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ஒரே சந்தேகம். அவன் மூஞ்ச பார்த்தா இவனோட லுக்கும் வேறு சரியே இல்லை. நம்ம பீட்டோட லுக்கே கொஞ்சம் சரியில்லையா, ஸோ நம்ம காம் கொஞ்சம் பயந்து போயிடுறான். டே உன் லுக்கே சரியில்லைடா, நீ கிளம்புடா, நம்ம நாளைக்கு காலைல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது பாஸ், நான் இன்றைக்கி இந்த ஃபிசிக்ஸை கற்றுக்காமல் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன். நீ எனக்கு சொல்லிக் கொடுக்க போறியா, இல்லை நான் வந்து ஒரு டிஷர்ட் போட்டு விடுவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனை பிளாக்மெயில் பண்ண, நீ ஒரு ஆணியை பிடுங்க வேணாம், நீ பிடுங்கின ஆணி வரைக்கும் போதண்டா ராசா, நீ அங்கேயே நில்லு, நானே டிஷர்ட்டை போட்டு வந்து உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, இவனும் டிஷர்ட்டை போட்டுட்டு வந்து நம்ம பீட்டுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறான். நம்முடைய காவும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து பீட்டுக்கு திரும்பவும் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லி கொடுத்துட்ருக்கான். ஆனால் பீட்டுக்கு ஃபிசிக்ஸ் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னடா இவ்வளோ ஃபார்முலாஸ் இருக்குது, இதெல்லாம் படிக்கிறதுக்குள்ளே மனுஷன் நொந்து போயிடுவான் போல இருக்கே அப்படின்னு சொல்ல, நம்ம காவோட மைண்ட் வாய்ஸ் என்னவா தெரியுமா இருக்கும், உனக்கு ஃபிசிக்ஸும் அதனோட ஃபார்முலா வந்தாண்டா கஷ்டமாக இருக்குது, ஆனால் கெமிஸ்ட்ரிலாம் உனக்கு ரொம்ப நல்லா தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் மனசில் யோசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நம்முடைய பையன் காவ் பயங்கரமாக மைண்ட் வாய்ஸில் பேசிக்கிட்டே இருக்கு. நம்மளோட பீட் என்னடா பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் செமையாக புலம்பிக்கிட்டு இருக்கான். நம்மளோட காவ் பீட் கிட்ட, சரிடா புலம்புறது நிறுத்திட்டு நான் கொடுத்த நோட்ஸை கிளான்ஸ் பாருடா, அதுவே போதும், நீ அதை படித்தாலே நாளைக்கு குவிஸ்க்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணலாம், எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேராக தூங்குறதுக்காக போயிடுறான். இவன் தூங்க போய் இவன் உட்காந்து படிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கம்பி கட்டுற கதை மாதிரி தோணலை. கரெக்டு தான், நீங்கள் யோசிக்கிற மைண்ட் வைஸ் எல்லாமே பர்ஃபெக்ட் தான். இவனும் படிக்கலை, நேராக அங்கேருந்து எழுந்திரிச்சு வந்து நம்ம காவ பக்கத்தில் உட்காந்து அவன் மூஞ்சை முறைச்சி பார்த்துட்ருக்கான். இப்போ எதுக்கடா என் மூஞ்சை இப்படி முறைச்சி பார்க்குற, ஏன் மூஞ்சில் நான் ஃபார்முலா எழுதியிருக்கோம் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நீ ஏன் நான் இவ்வளோ க்யூட்டாக இருக்கேங்க, நீ இவ்வளோ க்யூட்டாக இருக்கிறதுனால தான் நான் உங்ககிட்ட இவ்வளோ சீக்கிரம் விழுந்துட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்மளோட காவுக்கு, டே நீ எதுக்கு அடி போடுறேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது, இந்த ராத்திரி நேரத்தில் இந்த சந்தேகம் தேவைதானா, ஒன்று படி இல்லைனா வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனை விரட்ட ட்ரை பண்ணுறான். நம்மளோட பீட் போகிறாவனா விடா கண்டா கொடா கண்டனாச்சு, நம்முடைய பீட் விடுற ஆளா விடா கண்டா கொடா கண்டனாச்சு, இன்றைக்கி நைட்டு உன்னை விடுறதாவே இல்லைடா மகனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே ஏறி உட்காந்து அவனோட வேலையை காட்ட ஸ்டார்ட் பண்ண, இங்கே பாரு என்கிட்ட தேவையில்லாமல் அடி வாங்காத அப்படின்னு சொல்ல, நீ அடித்தா குழந்தைங்க அடித்த மாதிரி தானே இருக்கும், நீ வேணால் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல, இவன் அவனோட ஃபேஸில் ஓங்கி ஒரு பஞ்சு கொடுத்துட்றான். என்னடா இவ்வளோ வேகமாக அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னை அடித்ததுக்காகவே இன்றைக்கி நான் அவனை பழி வாங்குற பாருடா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபோர்ஸாக அவனை லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். அண்ட் இந்த சீன் ரொம்ப ஸ்வீட் அண்ட் ரொமான்டிக்காக போய்கிட்டு இருக்கு. ஓவராலாக இந்த கப்பலோட எண்டிங் பாசிட்டிவான ஒரு எண்டிங் தான். இங்கே அப்படியே நெக்ஸ்ட் சீன் நம்ம சாண்ட்மேனையும் டாக்டர் ஆரையும் காமிக்கிறாங்க. சாண்ட்மேனுக்காக டாக்டர் ஆர் ரொம்ப நேரமாக சோஃபாவில் வெயிட் பண்ணுறத அவள் கவனிக்கிறான். ஆனால் அவரை டிஸ்டர்ப் பண்ணலை. இவன் அவளுடைய ரூமுக்கே போயிடுறா. இந்த இடத்துல சாண்ட்மேனை எல்லாருமே நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2 டிராஸ்டிக்கான டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒன்று அவளுடைய ஸ்பெக்ஸு, இன்னொன்று அவளுடைய காஸ்டியூம். அவளுக்கு அந்த கண்ணாடி இல்லை அப்படின்னா அவளோட விஷன் ரொம்பவே மங்கலாக இருக்கும். அவள் அந்த ஸ்பெக்ஸ் இல்லாமல் எப்பயுமே இருந்ததே கிடையாது. ஆனால் இப்போ அவள் ஸ்பெக்ஸ் போடாமல் தான் இருந்துகிட்ருக்கான். அதே மாதிரி அந்த காஸ்டியூம், அவளோட ஸ்கின்னை ரிவீல் பண்ணுற மாதிரி அவள் எந்த காஸ்டியூமே வேர் பண்ண மாட்டான். இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே அவளை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவள் எப்பவுமே ரொம்பவே யூனிக்காக காம்பேக்டாக தான் ட்ரெஸ் பண்ணுவாள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக அவளோட ஸ்கின்னை அவள் ரிவீல் பண்ணுற மாதிரியான ஒரு காஸ்டியூம் போட்டிருக்கான். ஸோ இந்த சீரீஸில் அவகிட்ட வந்த 2வது டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் அப்படின்னா அது இதுதான். ஸோ இவன் ரூமில் உட்காந்துருக்கா, படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புக் எடுத்து வச்சாலும் அவளோட கான்சன்ட்ரேஷன் மொத்தம் டாக்டர் ஆர் மேலே தான் இருக்குது. இவன் அவரை பார்க்குறதுக்காக திரும்பவும் கீழே இறங்கி வரான். ஆனால் சோஃபாவில் டாக்டர் ஆர் இல்லை. இவர் எங்கே போனார், இவர் பாட்டுக்கு வந்தார், எதுவுமே சொல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் குழம்பிக்கிட்டே இருக்க. டாக்டர் ஆர் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் வர சத்தம் கேட்குது. இவரும் அவளை பார்த்தோன்னே, ஏ சோடா புட்டி எங்கே உன் கண்ணாடியை காணும் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் கண்ணாடியை காண்டாக்ட் லென்ஸாக மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம டாக்டர் ஆர், பரவாயில்லையே பாரு நீ எவ்வளோ க்யூட்டாக இருக்க தெரியுமா, அந்த கண்ணாடி இனிமேல் போடவே போடாத, நீ காண்டாக்ட் லென்ஸ் எல்லாம் இன்னுமே செம க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் ஆர் நம்ம சாண்ட்மேனை வழக்கம் போல் ப்ரைஸ் பண்ணுறாரு. நம்முடைய டாக்டர் ஆர் நம்ம சாண்ட்மேன் கிட்ட, நீ எனக்காக தானே வெயிட் பண்ணுற அப்படின்னு சொல்ல, என்னது நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன்னா, மாற்றி பேசாதீங்க, நீங்கள் தான் என் இடத்துல வந்து எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல,
இல்லை நான் உனக்காக இன்னொரு சான்ஸ் கொடுக்கலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல, என்னது சான்ஸா எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் இதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்குள்ள பாண்டு கிடையாது, அக்ரிமெண்ட் கிடையாது, இந்த டைம் ஃப்ரேம் எல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. ஸோ இன்னொரு சான்ஸை நான் உனக்கு கொடுக்கலான்னு வந்திருக்கேன். இந்த சான்ஸ் உனக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பேர் க்யூவில் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு இந்த சான்ஸ் வேண்டாம்னு நினைக்கிறேன் டாக்டர் ஆர், நீங்கள் வேறு யாருக்காவது கொடுங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ பயங்கரமாக வெறுப்பேற்றுற மாதிரி பேசுகிறான். ஜோக்ஸை பார்த்து சன்வன், இவ்வளோ நேரம் எல்லாருமே விளையாட்டாக பேசினேன், ஆனால் இப்போ நான் உங்ககிட்ட சீரியஸாக தான் கேட்குறேன். உன்னோட ஃபீலிங்ஸ்க்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன், உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். நீ எனக்கு ஆமான்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக உன்னை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். உனக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை நீ சொல்லு. நீ சொல்கிற எதுவாக இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கிறேன். நீ எஸ்ன்னு சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன். நீ நோன்னு சொன்னாலும் நான் அப்படியே அமைதியாக போயிடுவேன். நம்ம 2 பேருக்கு நடுவில் இருந்த அந்த அக்ரிமெண்ட், அந்த பாண்ட், அந்த 3 மாதம் டைம் ஃப்ரேம், உன்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, நம்ம 2 பேரும் பண்ண அந்த ஃபேக் டேட்டிங், இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம 2 பேருடைய அந்த ஆனஸ்டான ஃபீல்க்காக மட்டும்தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீ என் கூடவே என்னோடய லைஃப் லாங் நான் வரணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பில் பியூராக நீயும் நானும் மட்டும்தான் இருக்கணும். உன்னுடைய அம்மாவுக்காகவோ என்னுடைய அப்பாவுக்காகவோ நம்ம ஃபேக்காக டேட் பண்ணி அதில் எந்த ஒரு யூஸுமே இல்லை. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் அதுக்காக மட்டும்தான் இங்கே வந்திருக்கேன். நீ என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். உன்னை கண்டிப்பாக எந்த வகையிலையும் நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். எந்த வகையிலையும் உங்ககிட்ட நான் ஹார்ம்ஃபுல்லாக நடந்துக்கவும் மாட்டேன். உனக்கு என்ன ஆனஸ்ட்டாக தோணுதோ, நீ என்ன என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை நீ டேரெக்டாகவே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்டர் ஆர் நம்ம சாண்ட்மேனோட கையை பிடிச்சிட்டு கேட்குறாரு. நம்மளோட சாண்ட்மேனுக்கு அப்படியே முகம்லாம் பயங்கரமாக ரெட்டாகி செவக்க ஆரம்பிக்குது. பரவாயில்ல, நம்ம 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நாளாகவே தெரியும். நீங்கள் என்றைக்குமே என் கூட அவ்வளோ ஹார்மாக நடந்துக்கிட்டது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்னை செக்யூர்டாக தான் பார்த்துக்கிட்டீங்க. நீங்கள் இவ்வளோ ஸ்வீட் அப்படிங்கிறதும் எனக்கு இன்றைக்கி தான் தெரியுது அப்படின்னு சொல்ல, நம்ம டாக்டர் ஆர் அப்போ நீ எனக்கு ஓகே சொல்லிடுவே தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஓகே சொல்லலாம் தான், பட் எனக்கு கொஞ்சம் டைம் வேணுமே, நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணுமே அப்படின்னு சொல்ல, வெயிட் பண்ணணுமா, எதுக்கடி வெயிட் பண்ணணும், இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு கொஞ்சம் எக்ஸாம்ஸ் எல்லாம் வருது, அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு நான் சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்க, சரி ஓகே எக்ஸாம்ஸ் தானே நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, இவனோட எக்ஸாம்ஸ் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எக்ஸாம்ஸா இன்னும் ஒரு 5 இயர்ஸில் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ல, டாக்டர் ஆருக்கு என்னது 5 வருஷமா, ஏண்டி ஒரு மனசாட்சி இல்லை, ஏதோ இப்போ ரீசெண்டாக வரப்போகிற எக்ஸாமை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தா 5 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போகிற எக்ஸாமை பற்றி பேசிக்கிட்டு இருக்கே, உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று கிடையவே கிடையாதாடி அப்படின்னு சொல்லிட்டு இவனோட சீக்ஸில் சரி ஓகே நீ சொல்கிற வரைக்கும் நான் கண்டிப்பாக காத்துட்ருப்பேன். நீ எவ்வளோ நாள் கழித்து சொன்னாலும் சரி, 5 வருஷம் 6 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் நீ காக்க வச்சு சொன்னால் கூட அதுக்காக நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ்டாக அவனோட சீக்ஸில் ஒரு சூப்பரான ஒரு க்யூட்டான ஒரு கிஸ் கொடுக்குறாரு. இதை நீ அட்வான்ஸாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, நம்மளோட குழந்தையுமே சரி சரி ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கீங்க, போதும் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ரொம்பவே ஒரு ஸ்வீட்டான ஒரு கன்ஃபர்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்பவே ஒரு ஆனஸ்டான ஒரு ஸ்வீட்டான கன்ஃபர்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எவ்வளோ தான் ஃப்ளர்ட்டியாக இருக்கலாம், எவ்வளோ தான் சைல்டிஷாக இருக்கலாம், பட் இருந்தாலும் அட்லாஸ்ட் அந்த ஆனஸ்டான லவ் இருக்கணும், அந்த ஆனஸ்டான ஃபீல் இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் கான்ஸ்டண்ட்டாக அந்த லவ்வில் 2 பேருமே ஒரு இடத்துல வந்து நிற்க முடியும். ஸோ எனக்கு அந்த வகையில் 2 பேரோட லவ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கப்பலில் இவங்களும் ஒருத்தவங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே அப்படியே நெக்ஸ்ட் சீன் நம்ம சோ அண்ட் சான்ஸ்வே 2 பேரையும் காமிக்கிறாங்க. நம்ம சோ ரொம்ப நேரம் அப்சஸ்டாக ஃபோனில் டைமை பார்த்துக்கிட்டே இருக்கான். இவன் ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 o'clock வந்தால் நம்ம சான்சியோட பர்த்டே. ஸோ அவளுக்காக கரெக்டாக அந்த டைமில் விஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவன் ரொம்பவே அப்சஸ்டாக டைமை பார்த்துட்டே இருக்கான். 11:56 ஆகுது. இவனும் கேக்கை கொண்டு வரான். கேக்கை கொண்டு வந்து நம்ம சான்ஸை எழுப்பி அவளுக்காக பர்த்டே சாங் பாடி அவளுக்கு பர்த்டே விஷ் பண்ணுறான். உனக்கான விஷயம் நீ இப்போ ப்ரே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, அவளுக்கான விஷயம் அவளும் மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிறான். வேண்டிட்டு அந்த பர்த்டே கேக்கான அந்த கேண்டில்ஸ் எல்லாத்தையுமே ப்ளோ பண்ணுறான். இந்த இயர் மாதிரியே நீ எல்லா இயரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு, ஐ லவ் யூ சான்ஸ்வே, ஆனால் இந்த பர்த்டேல நீ எனக்காக இன்னொரு சான்ஸ் கொடுப்பியா? நான் உங்ககிட்ட ஏற்படுத்தின அந்த கசப்பான நினைவுகள் எல்லாத்தையும் மறக்க வைக்கிறதுக்கு நீ எனக்காக இன்னொரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நம்ம சான்ஸ்வே கிட்டே கேட்குறான். நம்மளோட சான்ஸ்வேயும் அப்போ என்னோடய விஷ் ட்ரூ ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, பையனுக்கு ஒன்றுமே புரியல. சரியான மரமண்டையாக இருப்பான் போல இருக்கு. இதை விட எப்படி ஓப்பனாக சொல்ல முடியும்? நம்ம பொண்ணு சொன்னது பையனுக்கு புரியல. இவளாவே ஆமாம் சரி ஓகே நான் உனக்காக சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல ஒரே சந்தோஷம் அவனுக்கு. வானத்துக்கும் பூமிக்கும் அப்படியே
எகிரி எகிரி குதிச்சு செமையாக கத்திக்கிட்டு இருக்கான். நம்மளோட சான்ஸ்வே நம்ம சோக்கிட்ட நீ இதே மாதிரி கத்திக்கிட்டே இருந்த அப்படின்னா யாராவது வந்து இங்கே ஒன்று வந்து துரத்தி விட்டுருவாங்க, அமைதியாக இரு கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்ல இவனும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். கண்டிப்பாக உன்னோட பழைய எல்லா மெமரிஸையுமே நான் சீக்கிரமாக எரேஸ் பண்ணிவிடுவேன், இதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி நினைக்கவே கூடாது, நம்ம 2 பேருக்கும் பிரேக்கப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம 2 பேருக்கு நடுவில் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பையன் ரொம்பவே ஸ்வீட்டாக அவனோட லவ்வை கன்ஃபஸ் பண்ணுறான். இவளுமே அதை ரொம்ப ஸ்வீட்டாக அக்செப்டும் பண்ணிக்கிறா. இது என்ன சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சான் சிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல 5 பேர், சாண்ட்ராக், சான்சுயி, சான்வான், சாண்டி, நம்மளோட சான்சோன், இவங்க 5 பேருமே குரூப் சாட்டில் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்மளோட சான்சுயி அண்ட் சோ ரிலேஷன்ஷிப்பை பற்றியும் டாக்டர் மேட் அண்ட் சான்சோட ரிலேஷன்ஷிப்பை பற்றியும். அதை விட முக்கியமாக அவங்க பேசின ரிலேஷன்ஷிப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சான்வான் டாக்டர் ஆர். ஏன்னா இவங்க எல்லாருமே ஆல்ரெடி நம்ம சான்வானுக்கு எப்படியாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எபிசோட்லேயே சபதம் எடுத்திருப்பாங்க. அது இப்போ நிறைவேறணும்னு நினச்சி அவங்க எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. எங்களோட லிட்டில் சிஸ்டருமே இப்போ ரிலேஷன்ஷிப்க்கு கமிட் ஆகிருக்கா, நாங்கள் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், இதுக்கப்புறம் அவள் படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் அவள் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. பார்த்துக்கோங்க எப்படிப்பட்ட சகோதரிகள் கிடச்சிருக்காங்க, கொடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இவங்க எல்லாரும் பேசிகிட்டே இருக்கும் போதே நம்மளோட சான்சுயிக்கு ஒரு கால் வருது. இவங்க 5 பேருமே பேசிகிட்டே இருக்கும் போதே நம்மளோட சான்சுயிக்கு ஒரு கால் வருது. அந்த காலை அவள் அட்டென்ட் பண்ணாமல் நம்ம சோ கிட்ட அட்டென்ட் பண்ண சொல்கிறான். கால் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் வின் தான். அந்த பையன் வினோட காலை பார்த்தோன்னு நம்ம சோக்கு ஒரே ஹாப்பி. இவனும் சிரிச்சுக்கிட்டே கால் அட்டென்ட் பண்ணுறான். அந்த பையன் எப்படி இருக்க சான்சுயி, இப்போ நீ நல்லா இருக்கேன், நான் வந்து உன்னை பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க நம்மளோட சோ அதெல்லாம் எதுவும் வேண்டாம், இப்போ அவள் நல்லா தான் இருக்கா, அவளை பார்த்துக்க நான் அவள் கூடவே இருக்கேன், இதுக்கப்புறம் நீங்கள் வர வேண்டிய அவசியமும் இருக்காது அப்படின்னு சொல்ல அந்த பையனும் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுக்கிட்டு சட்டனே ஓகே கெட் வெல் சோன் ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறான். ரொம்ப டீசெண்டான பையனாக இருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே அப்படியே நெக்ஸ்ட் சீன் நம்ம சான்சுவோட அந்த ஷாப்பில் காமிக்கிறாங்க. நம்மளோட சோ அவனோட ஷூட்டிங்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். சான்சுவே அந்த பக்கம் மேக்கப் போட்டுட்ருக்கான். நம்மளோட சான்சுவே ரொம்பவே டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அவகிட்ட என்னாச்சு, நீ எவ்வளோ டயர்டாக இருக்க, நைட்டு ஃபுல்லாக நீ தூங்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்க நம்மளோட சான்சுவே சோக்கிட்ட நீ அப்போ இருந்த மாதிரியே தான் இருக்க, உங்ககிட்ட எந்த சேஞ்சஸுமே இல்லை அப்படின்னு சொல்ல இவனுமே அவகிட்ட நான் மாறிட்டேனா இல்லைன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லிப்ஸில் ஸ்வீட்டாக ஒரு கிஸ் கொடுத்துட்டு எப்படி இருக்குது, நான் அப்படியே இருந்த மாதிரி தானே இருக்கேன், இப்போவும் எதாவது மாறிட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க நான் தான் சொன்னேன்ல நீ மாறவே இல்லை, நீ அப்படியே தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்வீட்டாக அவனோட லவ்வையும் கன்ஃபஸ் பண்ணுறான். இங்கே அப்படியே நெக்ஸ்ட் சீன் ஒரு பையன் ரொம்ப பிஸியாக ஃபோனில் பேசிகிட்டே வந்துட்டு இருக்கான். இவன் அப்படி வந்துட்டே இருக்கும்போது அவன் கையில் வச்சிருக்க பேப்பர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கீழே போட்டுடுறான். இவன் அதை எடுக்கும்போது நம்மளோட பேட்டும் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்கிட்டு அந்த ஃபஸ்ட்டு மீட் 2 பேருக்குள்ள ஒரு க்யூட்டான ஒரு ஸ்பார்க்கை க்ரியேட் பண்ணுது. அந்த ஸ்பார்க் சீனை அப்படியே கட் பண்ணுறாங்க. இங்கே டாக்டர் பேட்டை காமிக்கிறாங்க. அவர் காஃபியை குடிச்சிட்டு ஒரு இடத்துலேருந்து வெளில வந்துட்டுருக்காரு. அப்போது அந்த பையன் அந்த பேப்பர்ஸை கீழே போட்டாலும் அந்த பையனும் ஆப்போசிட்டில் வரான். நம்ம டாக்டர் பேட்டும் அந்த பையனும் மறுபடியும் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறோம், இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேனா பார்த்துருக்கேனா, நீங்கள் எனக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேட் கேட்குறாரு. இந்த பையனும் ஆமாம் நானும் உங்களை பார்த்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இந்த இடத்துலேருந்து அவங்களோட ரொமான்டிக் சீனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. போகும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் திரும்பி திரும்பி பார்த்துக்கிறாங்க. இந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு இங்கே அப்படியே நெக்ஸ்ட் சீன் யூனிவர்சிட்டியில் காமிக்கிறாங்க. யூனிவர்சிட்டியில் பீட்டன் காப் 2 பேரும் யூனிவர்சிட்டிக்கு லேட்டாக வராங்க. என்னோட ஜூன் செமையாக கத்துறான், டே எவ்வளோ லேட்டாக வரீங்கடா, சரியான சோம்பேறிங்கடா நீங்கள் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்க லேட் ஆகுதுன்னா வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒட்டுக்கா சொல்ல அவனுக்கு செமையாக சந்தேகம் வருது. டேய் என்னடா ஏதோ நடிக்கிற மாதிரியும் பொய் சொல்கிற மாதிரியும் என்னை ஏமாத்துற மாதிரியும் தெரியுது, 2 பேரும் எப்படி ஒன்றா வந்தீங்க, 2 பேரும் ஒரே நைட்டு ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணிங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காது வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றானுங்க. அப்போ நம்ம ஜூன் கரெக்டாக காவோட கழுத்தில் இருக்க அந்த ஹிக்கி மார்க்கை பார்த்துடுறான். அந்த ஹிக்கி மார்க்கை பார்த்தோன்னே யாருடா அந்த கல்ப்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பீட்டோட லிப்ஸை பார்க்குறான். எனக்கு என்னவோ இந்த லிப் மார்க் இதனோட இது மாதிரியே தோணுது, கரெக்டாக இருக்க சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சைஸ் எல்லாம் மெஷர் பண்ணி பார்க்குறான். செம ஃபன்னாக இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் இதை கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜூன் அவனுங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணுறான். இந்த ஒரு ஸ்வீட்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சீனோட இந்த சீரீஸே இந்த இடத்துல எண்ட் ஆகுது. ஐ ஹோப் எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸ் உங்கள் எல்லாருக்குமே ஓரளவுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா டார்க் ப்ளூ கிஸ் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன், அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோவே கொடுத்தேன். ஆனால் அதுக்கு நடுவில் இப்படி ஒரு சீரீஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன பிறகு தான் எனக்கே தெரிஞ்சது. அப்புறம் தான் நானும் இந்த சீரீஸை பார்த்தேன். சரி ஓகே இதை முடிச்சுட்டு அது போட்டால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் ஃபஸ்ட்டு கிஸ் மீ அகைன் ஸ்டார்ட் பண்ணேன். ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இதை ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் என்னென்ன சீன்ஸ் பிடிச்சது, யார் யாருக்கெல்லாம் நான் சொன்ன கண்டென்ட் கரெக்டாக ரிலேட் ஆச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.
எனக்கு தெரிஞ்சு கிஸ் மீ அகைனோட ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொண்டு வந்த எல்லா கேரக்டர்ஸ்க்குமே கரெக்டான ஒரு எண்டு கொடுத்துருக்காங்க. எந்த கேரக்டருமே அப்படியே விட்டுட்டாங்கன்னு என்னால் சொல்லவே முடியல. ஏன்னா சான்சுவிக்கு கொண்டு வந்த அந்த பையன் வின் ஆகட்டும், அதே மாதிரி நம்மளுடைய டாக்டர் மேட் கூட இருந்த அந்த பையன் பேட் ஆகட்டும், எல்லாருக்குமே ஒரு பெர்ஃபெக்டான ஒரு எண்டு கொடுத்துருக்காங்க. யாரையுமே சும்மா கொண்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாருக்குமே பெர்ஃபெக்டான ஒரு எண்டிங் கொடுத்து முடிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதில் என்ன ஒரே ஒரு ட்ராபேக் அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட சொன்ன கமெண்ட், இதில் நிறைய பேர் இருக்காங்க சிசி, புரியவே மாட்டேங்குது, நிறைய கன்ஃபியூஸ்டான சீன்ஸ் இருக்குது, மிக்ஸ்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மேபி இருக்கலாம். அது வந்து சீரீஸை கண்டினியூவாக பார்த்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக புரியும். சடனாக ஒரு எபிசோட் பார்க்காம இன்னொரு எபிசோட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி அது கூட இந்த சீரீஸோட ட்ராபேக்காக இருக்கலாம். இதனோட நெக்ஸ்ட் பார்ட்டாக சீசன் 2 நம்ம டார்க் ப்ளூ கிஸ் பார்க்க போகிறோம். அண்ட் டார்க் ப்ளூ கிஸை பற்றி உங்களோட ஒப்பீனியன்ஸ் கேட்டால் யாருமே எதுவுமே சொல்லலை. அட்லீஸ்ட் இந்த பார்ட்லேயாவது டார்க் ப்ளூ கிஸை பற்றி உங்களுக்கு என்னென்ன ஒப்பீனியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நான் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கிஸ் மீ அகைன்ல நம்ம 14 எபிசோட் பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க? என்னக்கா பிஎல் சீரீஸில் போய் என்ன லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஆனால் பிஎல் சீரீஸ்னு இல்லை, எந்த விஷயத்தை நம்ம பார்த்தாலுமே எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுதா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததில் நான் நல்லாவே லேர்ன் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த செகண்ட் சான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த செகண்ட் சான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம எல்லாருமே ரொம்ப தயங்குவோம், ரொம்பவே யோசிப்போம், ரொம்பவே பயப்படுவோம். அதை எடுத்து திரும்பி நம்ம அந்த ஃபெயிலியரை லேர்ன் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் நம்ம யாருமே அதை ட்ரை பண்ணுறதில்ல. ஆனால் செகண்ட் சான்ஸ் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ஆனால் கிடைக்கிற அந்த செகண்ட் சான்ஸை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை விட ஒரு பெட்டரான ஒரு சான்ஸ் நமக்கு திரும்ப கிடைக்குமா அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். நம்ம ஒரு விஷயத்தை அடையிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப டிசர்விங்காக இருக்கணும். அண்ட் ஆனஸ்ட் பி யோர் செல்ஃப். ஃபஸ்ட்டு நம்ம ஆனஸ்ட்டு நமக்கு இருக்கணும். நம்ம உண்மையாக தான் அந்த விஷயத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு உண்மையாக புரியணும். அதை நீங்கள் எவ்வளோ ஆனஸ்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களோட ஆப்போசிட் பார்ட்னருக்கும் நீங்கள் புரிய வைக்கணும். அதுதான் இந்த சீரீஸ்லேருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது. நீங்கள் எப்படிப்பட்ட கேரக்டராக இருந்தாலும் இருக்கலாம், பி ஆனஸ்ட் யோர் செல்ஃப் அண்ட் பி டிசர்வ் யோர் செல்ஃப். நீங்கள் இந்த ரெண்டுமே உங்ககிட்ட நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருப்பீங்க. அது எந்த விஷயத்தில் வேணாலும் இருக்கலாம், நாட் ஒன்லி த லவ், எதில் வேணாலும் இருக்கலாம். அண்ட் இதுதான் நான் இந்த சீரீஸில் லேர்ன் பண்ணிக்கிட்டது. நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த சீரீஸ் அண்ட் இந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக